அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பருப்பு குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தோரம் பருப்பு, பாசி பருப்பு ரெண்டையும் எடுத்து கழுவி வச்சிருக்கேன். நீங்க பருப்பு எந்த கப்ல எடுத்தீங்களோ அதே கப்ல தண்ணி அளவும் சேர்த்துக்கோங்க. பூண்டு, தக்காளி, சீரகம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ விசில் வச்சிடலாம். உங்க குக்கர்ல எத்தனை விசில் வந்தா இந்த பருப்பு வேகுமோ அந்த விசில் அத்தனை விசில் பார்த்துக்கோங்க. ஏன் தோரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து போட்டிருக்கேன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும், அதனாலதான். இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ அந்த மத்த வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு கரண்டியால கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்திட்டு ஆயில் நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயில நல்லா இதாகணும், பொரியணும். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் பொடியும் அந்த எண்ணெயிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் நல்ல இதாகணும், நல்லா வதங்கணும் வெங்காயம். அதனால நல்லா அந்த லோ ஃப்ளேம்ல வச்சு அந்த வெங்காயம் அது எல்லாம் நல்லா இதாகும். நல்லா அப்பப்ப கிளறி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அது ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்போ அது பருப்புல ஊத்திக்கலாம். ஊத்தியாச்சு. இப்போ அதை பருப்புல கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக்